போவதாக வரும் செய்திகள் முற்றிலுமாக பொய் என்றும் அது உண்மையில்லை என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், அவர் என்ன விளக்கம் அளித்தார்? விவரங்களை பதிவு செய்யுங்கள். ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன்படியாக தற்போது அதன் செயல்பாடுகள் நடந்து வருகின்றன. இந்த நேரத்தில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இரட்டை இலையில் தொடர்ச்சியாக நாங்கள் போட்டியிடுவதற்கான முயற்சிகளை முன்னெடுப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில் இன்று காலையிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பு இந்த தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக ஒரு தகவல் வெளியானது. அப்பொழுதே திரு வைத்திலிங்கம் அவர்கள் நமக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். அதையும் செய்தியாக பதிவு செய்திருந்தோம். அது உண்மைக்கு புறம்பானது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான அறிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் குறித்து எடுக்கப்பட்ட முடிவுகள் அறிவிக்கப்படும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வரக்கூடிய செய்திகள் தவறாக ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் உண்மைக்கு புறம்பானது என்பதையும் இது போன்ற வதந்திகளை விஷம பிரச்சாரங்களையும் தவறான தகவலையும் தொண்டர்கள் பொதுமக்கள் நம்ப வேண்டாம். மேலும் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கான சட்ட முயற்சியில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறோம். இந்த முயற்சிக்கு விரைவில் வெற்றி கிடைக்கும் என்று நம்புவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, பிரைம் மினிஸ்டர் மறுபடியும் பிரதமராக வர வேண்டும் என்றும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் முழுவதாக நடைபெற்று வருவதாகவும் முடிவுகள் எட்டப்பட்டவுடன் அது பற்றி விவரங்கள் அனைவருக்குமே நானே தெரிவிப்பேன் என்ற ஒரு செய்தி குறிப்பை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.